அது இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் டாக்கிஸ் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கோட் ரிவ்யூ கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கோட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் அதிகாரியாக இருக்காரு. அவரால் வில்லன் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, வில்லனும் பாதிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு பழிவாங்கணுன்றதுக்காக வில்லன் ஹீரோவுடைய சின்ன பையனை கடத்தி கொண்டு வச்சுக்கிட்டு அவனை பெரியவனை வளர்த்து இவருக்கு எதிராகவே திருப்பி விடுறான். இவ்வளோ கதை தெரிஞ்ச போதாதா? நீங்கள் எவ்வளோ படம் பார்த்துருப்பீங்க, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்களே கெஸ் பண்ணிட மாட்டீங்களா? நீங்கள் இது கதையை தான் கெஸ் பண்ண முடியும், ஆனால் விஷுவலாக அது என்ன வந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? நீங்கள் என்னத்தை யூகிச்சிங்களோ அதை விட அது கேவலமாக தான் இருக்கும். ஒரு படம் எப்படியாப்பட்ட படம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த முழு படத்தையெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. மொதல் சீனை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அந்த படத்துடைய லட்சணம். இந்த படத்தில் கென்யாவில் ஒரு ட்ரெயினில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அதை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். இந்த சொல்லுவாங்கல்ல, சாகிற நாள் தெரிஞ்சு போயிட்டா வாழ்கிற நாள் நரகம் ஆயிரும்ன்ட்டு. அந்த ஃபைட்டை பார்த்தீங்கனாலே இன்னும் 3 மணி நேரம் உட்காந்துருக்கணுமாடா அப்படிங்கிற ஒரு பீதி ஏற்பட்டுரும். அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. படத்தில் ஹீரோ ஒரு இன்டெலிஜென்ஸ் அதிகாரின்றாங்க. அவங்க இன்டெலிஜென்ட்டாக என்ன வேலையை இந்த படத்தில் பார்த்தாங்க அப்படின்னு ஒன்றும் புரியல. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தா ட்ரெயினில் போய் எதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அப்புறம் பார்த்தா பேங்காக்கில் போய் எதை எடுக்க போனார், அந்த ஆப்ரேஷனில் என்ன ரிஸ்க் இருக்குது எதையுமே சொல்லாமல் எதோ ஒன்று பண்ணிட்டு வந்துடுறாரு. அங்கே போய் குழந்தைய தொலைச்சிட்டு வந்துடுறாரு. ஒரு அடிப்படையாக ஒரு போலீஸ் அதிகாரி சிந்திக்கிற அளவுக்கு கூட ஒரு இன்டெலிஜென்ட்டாக சிந்திக்கவே இல்லை படம் முழுக்கவே. இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது தான் துப்பாக்கி எவ்வளோ நல்ல படம்ன்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி படத்துலலாம் முதல்ல வில்லன் கேரக்டர் நின்னா தான் படமே நிற்கும். படத்தில் முதல்ல வில்லன்னு சொல்லிட்டு மோகனை காட்டுறாங்க. அவர் என்னதான் இந்த படத்தில் பண்ணாருன்னே தெரியல, சும்மா நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தான் தெரியுது இன்னொரு வில்லன்னு இன்னொருத்தரை காட்டுறாங்க. அது இன்னும் மோசமாக போயிடுச்சு. 2 விஜயில் 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஒருத்தர் அடிக்கிறாரு, இன்னொருத்தர் அடி வாங்குறாரு. இவர் அடித்தாருன்னு சந்தோஷப்படுறதா, அவர் அடி வாங்கிட்டாருன்னு வருத்தப்படுறதா, ஒரே குழம்பு போய் உட்காந்து ஆடியன்ஸ் படம் பார்த்துருக்கு. இந்த படத்தில் வில்லன் மோகனை தாண்டி அந்த சின்ன விஜயை தாண்டி ஒரிஜினல் வில்லன் யாரா அப்படின்னா யுவன் சங்கர் ராஜாவை தான் சொல்லணும். அந்த லட்சணத்தில் இருந்துச்சு பாட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம். இவருடைய வில்லத்தனத்துக்கு ஒரு உச்சகட்டமாக சொல்லணும்னா, கிளைமேக்ஸில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமில் ஒரு பெரிய ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம் ஃபைட்டு. அந்த 1/2 மணி நேரம் ஃபைட்டுக்கு எப்பேற்பட்ட பிஜிஎம் போட்டிருக்கணும். பார்த்தா கிரிக்கெட் கமெண்ட்ரி ஓடிக்கிட்டு இருக்குது அந்த பிஜிஎம் பதிலாக. அவர் எந்த அளவுக்கு கேவலமாக பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டிருந்தா, லைவ் மேட்ச்சில் டிவி கமெண்ட்ரி தூக்கி போட்டு விட்டுருப்பாங்க. லைவ் மேட்ச்சில் டிவி கமெண்ட்ரி ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது கதைக்கு ஒத்து போகிற மாதிரி பேசியிருந்தா கூட பரவாயில்ல. அது முழுக்க பார்த்தீங்கன்னா டோனியோடைய புகழை பாடிக்கிட்டு இருக்காங்க. அதில் படத்தில் டோனி ரெஃபரன்ஸ் மட்டும் வரல. டோனியோடைய டிஷர்ட்டுக்கு எத்தனை க்ளோஸ்அப் போகிறது, எந்தெந்த படத்து கதையோ பற்றி பேசுகிறானுங்க, எதையோ ஒரு மியூசிக்கை தூக்கி போடுறானுங்க, திடீர்னு தலைன்றானுங்க, என்னென்னமோ ரெஃபரன்ஸ்லாம் படத்துக்குள்ளே வருது. எதையோ ஒன்று பண்ணி படத்தை ஒப்பேற்றி விட்டுலாமா அப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர, இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்கிரிப்டை நம்பி இவங்க படமே எடுக்கல. படத்துடைய கதை அறத பழசான ஒரு 1000 படத்து கதை, திரைக்கதை அதோட மோசமானது. இதில் புதுசாக எதையாவது ஒன்று சேர்க்கலைன்னா நம்மளை காரி துப்புவாங்களே அப்படின்ட்டு டைரக்டர் யோசிச்சிருப்பார் போட்டிருக்கு. அதில் இந்த டிஏஜிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று கொண்டாந்து அதை உள்ளே விட்டு நம்ம சமாளித்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு இதை பண்ணியிருப்பார் போட்டிருக்கு. சினிமாவில் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ச்சி ஏற்பட்டுக்குது. முன்னெல்லாம் ஃபிலிமில் இருக்கும், அது பெரிய இரும்பு டப்பாவில் கொண்டு போவாங்க. இப்போ ஒரு சின்ன ஆர்டிஸ்டில் வந்துடுச்சு. இதெல்லாம் டெக்னாலஜி வளர்ச்சி, சிந்தனையில் வளர்ச்சி கிடையாது. இது வேறு டிபார்ட்மெண்ட்டு. இவர் ஸ்கிரிப்ட் சைடு சிந்திக்காமல் இந்த டெக்னாலஜி சைடு சிந்திச்சு மூளை வீங்கி காது வழியாக வெளியே அது ஆர்டிஸ்டில் பிடிச்சி கொண்டாந்து வச்சுட்டு அது மேலே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு எழுதி இதுதான் படம்னு கையில் கொடுத்துருக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எதுக்கு 2 விஜய், இந்த டிஏஜிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 2 விஜய் வச்சுருக்குறாங்க. அது படத்தில் எந்த வகையில் படத்துக்கு சப்போர்ட் பண்ணிச்சு? டபுள் ஆக்ஷன் இருந்தால் ஆள் மாறாட்டம் நடக்கணும். இவர் இடத்துக்கு அவர் வரணும், அவர் இடத்துக்கு இவர் வரணும், அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்கணும், படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். அதுக்கு இந்த படத்தில் கதையிலே இல்லையே. இவங்க டிஏஜிங் பண்ணணுன்றதுக்காக மட்டுமே இந்த 2 கேரக்டராக யோசிச்சிருக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னே பார்த்த டபுள் ஆக்ஷன் படங்கள்லாம் குடுமி வச்சவன் அண்ணன், கூலிங் கிளாஸ் போட்டவன் தம்பி, அப்படி தான் நமக்கு படம் காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான படங்களை நம்ம 100 நாள் ஓட வச்சுருக்கிறோம். இந்த கதையில் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாதப்ப இவங்களுக்கு அந்த டிஏஜிங் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இதை பண்ணி வச்சுருக்காங்க. அதுவே இந்த படத்தை வேறு டிஸ்டர்ப் பண்ணுது. படம் பார்த்தீங்கன்னா
ஒரு விஜய் அடிக்கும்போது இன்னொரு விஜய் அடி வாங்கும்போது இவர் அடிச்சாருன்னு நம்ம சந்தோஷப்படுறதா, இவர் அடி வாங்கினாருன்னு வருத்தப்படுறதா, இந்த குழப்பத்தெல்லாம் வேற படத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டபிள்ஸ்னு ஒரு படம் எடுப்பாங்க. அது பார்த்தா இந்த முதியோர் மறுவாழ்வுக்கு படம் எடுத்த மாதிரியே இருக்கும். பூரா பழைய டிக்கெட்டுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் கூட ஃப்ரெண்டா பிரபுதேவா, இந்த பக்கம் பிரசாந்த், அஜ்மல், இந்த ஜெயராமன், இது ஒரு கோஷ்டி இந்த பக்கம் இருந்தாலும் இதுக்கு போட்டியா அந்த பக்கம் வெங்கட் பிரபுடைய அந்த பழைய டபரா செட்டுங்கெல்லாம் வேறு இருக்குது. இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமாக புது மூஞ்சிகளை உருவாக்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த பழைய அழுக்கு மூஞ்சிகளை விட்டு படம் எனக்கு தெரியல. படமே ரொம்ப பழசாக போயிடுச்சு, ஓல்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற மாதிரி ஆகிடுச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட கதையை எடுத்துக்கிட்டா இது ஒரு பழசான கதை. திரைக்கதை அதோட மோசம். இந்த படத்தில் அவங்க வித்தியாசம் அப்படின்னு நம்பி எடுத்தது வந்து இந்த டிஏஜிங் டெக்னாலஜி வச்சு இந்த டபுள் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு தான். அதுதான் இந்த படத்துக்கு வந்த வினையை ஸ்கிரிப்டே குழப்பி விட்டுருச்சு. இந்த மாதிரி தான் படத்தை எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 2-2.5 மணி நேரத்தில் எடுத்திருந்தா கூட பரவாயில்ல. 3 மணி நேரம் எடுத்து உயிரை வாங்கிட்டாங்க. எங்களால் முடியல. நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் தான் ஆடு, அதாவது கோட். அட பாவத்தை, கோட்டுக்கு எப்படி ஒரு விளக்கம் வெங்கட் பிரபுவோட பழைய டபரா செட். இல்ல, அவர் படத்துல எல்லாரும் அவரோட கேங்க தான் போக வைப்பாரு. எல்லா படத்துலயும் வருவாங்க. அது மாதிரி இந்த படத்துல ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. அவரு அதான் பயங்கரமா அவரு எல்லா படத்தையும் எவ்வளவு ட்ரோல் பண்ண முடியும், ரோஸ்ட் பண்ண எல்லா முடியும், படத்துலயும் ரிவ்யூன்னு போட்டுட்டு ஃபுல்லா ரோஸ்ட் தான் பண்றாரு உட்காந்து. ரோஸ்ட்னு மாத்திக்கிட்டாங்க. ஆமா ஆமா, அவருக்கு பிடிச்சதுன்னா இதுக்கு 1-2 படம் உள்ள போறவங்க தான் ஆடு, அதான் கோட்டு. எதிர்பார்க்கல அதெல்லாம். ரொம்ப அழாவே. அவரை பொறுத்தவரை என்னன்னா டிஏஜிங்க எதுக்கு செலவு பண்றீங்க, ஒரு மறு வாங்கி வச்சுப்பாங்க இந்த மாதிரி முடிச்சிட வேண்டியது. எதுக்கு இந்த அளவுக்கு செலவு பண்ணிருக்கீங்கன்னு அவரு கேட்கிறாரு. சிம்பிளா பண்ண சொல்றாரு. ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்